வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ் துறை, டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பாரதியின் புதிய ஆத்திச்சூடியிலிருந்து ஓய்தல் ஒளி. ஆத்திச்சூடி. இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவின் மேனியால் கருநிறம் கொண்டு பார்க்கடலின் மிசை கிடப்போன் முகமது நபிக்குள் மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவாக்கத்தாலே உணர்ந்துணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டால் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். மகாகவி பாரதியார். ஓய்தல் ஒளி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாப்பா பாடலின் முதல் வரிகளையே ஓடி விளையாடு என்றே ஆரம்பிக்கிறான் பாரதி. ஓய்ந்திருத்தல் கூடாது என்பதை பாப்பாக்களிடமிருந்தே தொடங்குகின்றான் பாரதி. சோம்பலாயிருத்தல், மனம் தளர்வுற்று இருத்தல், இவை யாவுமே பாரதிக்கு பிடிக்காத ஒன்று. உலகிலேயே தாலாட்டு பாடாத கவிஞன் பாரதி மட்டுமே. என் பாட்டு யாரையும் தூங்க வைக்க வேண்டாம், அறியாமையால் மூழ்கி தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பவே நான் பாடுவேன் என்றான் பாரதி. இதனாலேயே பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடி பாரத மாதாவை தட்டி எழுப்பியவன் பாரதி. எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்ற வரிகளே பாரதியின் சுறுசுறுப்பை காட்டிவிடும். ஆம், சுறுசுறுப்பிற்கு உதாரணம் பாரதியின் வரிகள். எமைக்கும் நேரம் கூட நாம் சோம்பியிருத்தல் உடலுக்கும் மனதிற்கும் நல்லதல்ல என்பதை உணர்ந்தவன். நமக்கு கீழே இருந்தவர்கள் நம்மை சமமாக வந்து நம்மை விட உயரத்திற்கு செல்கையில் நமக்கு சற்றே பொறாமை ஏற்பட்டுவிடும். புலம்பியிருப்போம், அவன் எல்லாம் எனக்கு சின்ன பையன், அவனுக்கு பல நேரங்களில் தெரியாத பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறேன், இன்றைக்கு பெரிய இடத்தில் இருக்கிறான். இந்த விரக்தி புலம்பல்கள் ஒரு உண்மையை சொல்லும். நாம் இந்த நிலைக்கு வந்ததன் காரணம் சோம்பியிருத்தலே என்ற உண்மை நமக்கு தெரிய வரும். ஒரு வேலையை நாம் தள்ளி போடுவதற்கு காரணம் அந்த வேலை தெரியாது என்பதற்காக மட்டுமல்ல, நமக்கு நன்றாக தெரிந்த செயல்களை கூட சோம்பலின் காரணமாக தள்ளி போடுவோம். அதே நேரத்தில் நாம் செய்ய நினைத்ததை வேறொருவர் செய்துவிட்டு மிகப்பெரிய பாராட்டுக்களை பெற்று நம்மை கடந்து சென்றிருப்பார். சோம்பல் மிகப்பெரிய பிணி என்பதை நாம் உணர வேண்டும், அதனை விட்டொழிக்க வேண்டும். நம்முடைய மிகப்பெரிய சாதனைகள் அனைத்தும் நாம் சோம்பல் இல்லாமல் போராடுவதிலிருந்தே தொடங்கியிருக்கும். கடைசி வரை சோம்பல் இல்லாமல் உழைப்பதிலிருந்தே நமது வெற்றிகள் உறுதி செய்ய இயலும். கடைசி வரை ஓய்வின்றி உழைத்தவனே பாரதி. படுக்கையில் இருந்தபோது கூட பாறை உயர்த்தவே யோசித்து கொண்டிருந்தான். நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக விளங்கும் சோம்பலையும் தடைகளையும் துடைத்தெறிய வேண்டும். இழந்து நடங்கள், உலகம் உங்களை தொடரும். சோர்வு நம்மை கெடுத்துவிடும் என்பதை உணர்ந்த பாரதி, நம்மின் பலரின் தோல்விக்கு காரணம் சோர்வே என்பது அவர்கள் அறிந்த உண்மையாகும். ஒரு செயலை நாளை செய்யலாம் என்று ஒத்தி போட காரணம் அதை செய்ய தெரியாது என்பது மட்டுமல்ல, தெரிந்ததுதானே நாளை செய்யலாம் என்ற சோம்பலும் காரணமாக இருக்கக்கூடும். அதனால் ஓய்தல் ஒளி. உழைப்புக்கு பிடித்தமான செயல்களை செய்கையில் சோர்வு தெரியவில்லை. எனவே செய்யும் செயல்களை உங்களுக்கு பிடிக்கும்படி மாற்றி பாருங்கள். எந்த வேலையையும் தள்ளி போடாதீர்கள். வேலையை தள்ளி போடும் ஒவ்வொரு நிமிடமும் வெற்றி நம்மை தள்ளி போடுகிறோம். நம்முடைய சோம்பலே பல வெற்றிகளுக்கு தடையாக இருந்திருக்கும். நம்மை கடந்து வெற்றி பெற்ற பலரையும் நாம் கவனித்து பார்த்தால் தெரியும், செய்யும் வேலையை எத்தனை சிரத்தையோடு செய்திருப்பார்கள் என்பது புரியும். நமக்கு பிடித்த வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு சோம்பல் வருவதில்லை. விரும்பிய மனத்தோடு எல்லாவற்றையும் அணுக வேண்டும், அதிலேயே கரைந்து போக வேண்டும். அப்பொழுது சோர்வு நம்மை விட்டு நீங்கும். சலிப்பும் சோர்வும் நம்முடைய வெற்றிக்கு எதிரியாகும். ஓய்வை கொள்ளுங்கள், வெற்றி கிடைக்கும். எறும்பு கூட சுறுசுறுப்பிற்கு உதாரணமாகத்தான் காட்டப்படுகிறது.
எங்கெல்லாம் எறும்பு தன்னுடைய உழைப்பை பதிவு செய்கிறதோ அங்கெல்லாம் ஓய்வறியா ஒரு உழைப்பு காத்திருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோல்வியுற்று அதற்கடுத்ததாக டங்ஸ்டன் நிலையை கண்டறிந்தான். அவன் ஓய்தல் ஒளி என்று எடுத்துரைப்பது நமக்கு அனைவருக்கும் புரியும். நன்றி.